அருமை ஜெயம் டிவி நேயர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே அன்போடு கூட வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய ஜனமே, இந்த நல்ல நாளிலே இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். வேதமும் விளக்கமும் என்கிறதான இந்த நிகழ்வின் மூலமாக பாஷா போஷனை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில் நான் பெருமிதம் கொள்கின்றேன். கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். தேவ பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை நாம் மேன்மைப்படுத்தும் பொழுது தேவனாகிய கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்தி அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவனாயிருக்கின்றார். இந்த நாளிலும் நாம் தியானிக்க இருக்கிறதான இந்த பாஷா பகுதி, இதனுடைய பெயர் பிஹார் என்று சொல்லப்படுகிறது. ஹர் அப்படிங்கிறதான அந்த வார்த்தைக்கு அர்த்தம் மலை. அர் மகதோன் என்கிறதான வார்த்தைகளெல்லாம் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஹர் அப்படின்னு சொன்னால் மலை, மவுண்டன். ஸோ ஹர் அப்படின்னா ஆன் த மவுண்டன், மலையின் மேல் என்கிறதான இந்த வேத பகுதியினை நாம் இந்த நாளிலே தியானிக்க தேவனாகிய கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நம்முடைய பாஷா போஷனுடைய தியானத்திற்கென்று நாம் தியானிக்க போகிறதான வேத பகுதி லேவியராகமம் 25வது அதிகாரம் 1வது வசனம் தொடங்கி 26வது அதிகாரத்தினுடைய 2வது வசனம் வரைக்கும் இந்த நாள் நம்முடைய தியானத்தின் பகுதியாக இருக்கிறது. லேவியராகமம் 25வது அதிகாரம் 1வது வசனம் தொடங்கி 26ஆம் அதிகாரத்தினுடைய 2வது வசனம் வரைக்கும். அடுத்ததாக அஃப்தோரா பகுதியில் எரேமியாவின் புத்தகம் 32வது அதிகாரம் 6வது வசனம் தொடங்கி 27வது வசனம் வரைக்கும். புதிய ஏற்பாட்டில் பெரித் ஹதிஷாவில் ரோமர் 6ஆம் அதிகாரம் 1வது வசனம் தொடங்கி 23வது வசனம் வரைக்கும். நாம் இன்றைக்கு நம்முடைய வேத பகுதியை பார்க்கும் பொழுது லேவியராகமம் 25ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் சீனாய் மலையில் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்திலே நீங்கள் போய் சேர்ந்திருக்கும் பொழுது தேசம் கர்த்தருக்கென்று ஓய்வு கொண்டாட வேண்டும் என்பதை ஆண்டவராகிய தேவன் அவர்களுக்கு சொல்லுகின்றார். ஆண்டவருடைய கட்டளை இந்த இடத்திலே நாம் பார்க்கின்றோம். ஷமிட்டா என்கிறதான ஒரு ரிலீஸ் என்கிற விஷயத்தை ஆண்டவர் இங்கே பேசுகிறார். ஆண்டவர் ஓய்வை கொண்டாடும்படியாய் தேவ ஜனங்களுக்கு சொன்னார். ஆனால் இங்கே ஒரு காரியத்தை பார்க்கின்றோம், தேசம் கர்த்தருக்கென்று ஓய்வு கொண்டாட வேண்டும். The land must celebrate Shabbat என்கிற மிக முக்கியமான ஒரு கருத்தினை தேவனாகிய கர்த்தர் இங்கே சொல்லுகின்றார். வேதத்திலே the pattern or rhythm of 7 என்கிற விஷயத்தை வேதத்திலே நம்ம பார்க்க முடிகிறது. 7 என்கிறதான காரியங்கள் ஏராளமாக வேதத்திலே காணப்படுகிறது. எடுத்துக்காட்டாக சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லட்டும். தேவன் இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கும் பொழுது அதை 7 நாளிலே கர்த்தர் உண்டு பண்ணினார். God created the universe in 7 days. இரண்டாவதாக நாம் பார்க்கின்றோம், ஒரு வாரத்திற்கு 7 நாட்கள் இருக்கிறது. 7 நாட்கள் இருக்கிறது. தேவன் 7வது நாளிலே இளைப்பாறினார். God rested on the 7th day. தேவாலயத்தில் வைக்கப்பட்டதான குத்து விளக்கை பார்க்கும் பொழுது அதற்கு 7 கிளைகள் இருந்தது. The temple menorah had 7 branches. இஸ்ரவேல் மக்கள் கானானுக்குள் பிரவேசித்த பொழுது அவர்களை எதிர்த்து நின்றதான எரிகோ கோட்டையை அவர்கள் 7 தரம் சுற்றி வந்தார்கள். 7வது முறை அதனுடைய மதில் சுவர் கீழே விழுந்தது. தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இதற்கு முன்பாக வாசித்த லேவியராகமம் 23வது அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு பண்டிகைகளை கொடுத்தார். அப்பாயிண்டட் டைம்ஸ் மொய்டீம் ஆண்டவர் கொடுத்தார், குறித்த காலம். அதிலே ஆண்டவர் 7 பண்டிகைகளை அப்பாயிண்டட் டைம்ஸ் ஆண்டவர் அவர்களுக்கு கொடுக்கிறார். அவர்களுக்கு குறித்த காலங்களை ஆண்டவர் கொடுக்கின்றார். நம்ம பார்த்த பிரகாரமாக பஸ்கா, புளிப்பில்லா அப்ப பண்டிகை, முதற்பலன் பண்டிகை, வாரங்களின் பண்டிகை,
எக்கால பண்டிகை, பாவ நிவாரண நாள், கூடாரங்களின் பண்டிகை ஆகிய 7 பண்டிகைகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதை நாம் பார்க்க முடிகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி என்றால் இந்த 7 7 என்கிறதான இந்த எண் வேதத்தில் மிக முக்கியமான ஒரு எண்ணாக இருக்கிறது. இந்த 7 என்கிறதான இந்த காரியம் தேவன் உண்டு பண்ணினதான இந்த அண்ட சராசரத்திற்குள்ளாக தேவனுடைய பரிசுத்தத்தை உட்புகுத்துகின்ற ஒன்றாக இந்த எண் இருக்கிறது. 7 is a number that celebrates the purpose of infusing holiness into the whole creation. இது மிக முக்கியமான காரியம். 7 என்றதான எண் பரிசுத்தத்தை, பரிசுத்தம் கொடுக்கப்பட்டதின் நோக்கத்தை நம்முடைய சிருஷ்டிப்புக்குள்ளாக உட்புகுத்துகின்றதான ஒன்றாக இருக்கிறது. ஆகினாலே தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 7 நாட்கள், இந்த 7வது நாள் ஓய்வு, 7 வருடம் என்கிறதான இந்த காரியங்கள் எல்லாம் ஆண்டவராகிய தேவன் ஏற்படுத்தி கொடுத்தவைகளாக காணப்படுகிறது. இன்றைக்கு நாம் லேவியராகமம் 25ஆம் அதிகாரத்தினுடைய 4வது வசனத்தை நாம் பார்ப்போமே என்றால், அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, 7ஆம் வருஷத்திலோ கர்த்தருக்கென்று ஓய்ந்திருக்கும் ஓய்வு தேசத்திற்கு இருக்க வேண்டும். அதில் உன் வயலை விதைக்காமலும் உன் திராட்சை தோட்டத்தை கிளை கழிக்காமலும் தானாய் விளைந்து பயிரானதை அறுக்காமலும் கிளை கழிக்காதே விட்ட திராட்சை செடியின் பழங்களை அறுக்காமலும் இருப்பாயாக. தேசத்திற்கு அது ஓய்வு வருஷமாயிருக்க கடவது என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் அந்த 7வது வருஷம் தேசத்திற்கு ஓய்வு என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. 6 வருடம் நீ தொடர்ந்து நீ உன்னுடைய வயலை விதைத்து திராட்சை தோட்டங்களை கிளை கழித்து அதன் பலனை சேர்க்கலாம். ஆனால் 7வது வருஷம் தேசம் ஓய்ந்திருப்பதாக என்று கர்த்தர் சொல்லுகின்றார். இஸ்ரவேல் தேசத்திலே நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், சிறு பிள்ளைகள் கூட தங்களுடைய கிண்டர் கார்டனில் கேஜில் இருக்கிற பிள்ளைகள் கூட இந்த ஓய்வை அவர்கள் அனுசரிக்கும்படியாக கற்றுக் கொடுக்கப்படுகின்றார்கள். இதனுடைய ஜனமே, இந்த ஷெமிட்டா என்று சொல்லப்படுகிறதான இந்த ஓய்வு வருடம் 7வது வருடம் மிக முக்கியமானது. ஆகினால் 7வது வருடத்தில் என்ன செய்வார்கள் என்றால், அதை கனம் பண்ணும்படியாக அந்த தேசத்தை அவர்கள் தேசத்தில் இருக்கிறதான விளைச்சல்களை விளைவுகளை அவர்கள் அறுப்பது இல்லை. அவர்கள் எல்லாவற்றையும் கிளை நறுக்காமல் அப்படியே விட்டு விடுவார்கள். மிகவும் அற்புதமான காட்சியாக இது தேசத்திலே காணப்படுகிற ஒன்றாக இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய தேவன் நாம் ஒவ்வொருவரும் இளைப்பாற வேண்டும், நம்முடைய தேசம் இளைப்பாற வேண்டும் என்பதை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அப்பொழுது நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம், தேசமும் ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தருடைய நன்மை நாம் எல்லார் மேலும் நிச்சயமாய் வந்து இறங்கும் என்பதை ஆண்டவர் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல தேவனுடைய பிள்ளைகளே, 7வது வருடம் ஷெமிட்டா என்று சொல்லி அழைக்கப்படுகிறது, ஓய்வு நாள். அப்படி என்றால் என்னவென்றால், இட் இஸ் ஆல்சோ தி இயர் ஆஃப் ரிலீஸ். கட்டுண்டவர்களை, ஏதோ ஒரு பாண்டுக்குள்ள வந்தவர்களை, சில காரியங்களை செய்து விட்டவர்களை, அக்ரிமெண்ட் போட்டவர்களை, அது எல்லாமே கூட ரிலீஸ் பண்ணி விடுகிறதான ஒரு வருடமாக இந்த வருடம் இருக்க வேண்டும் என்றும் ஆண்டவராகிய தேவன் அவர்களுக்கு கொடுக்கிறார். இட் இஸ் ஆல்சோ டைம் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் ரிஃப்ரெஷ்மெண்ட். ஆவிக்குரிய ஒரு புத்துணர்ச்சி அடைகிறதான ஒரு ஆண்டாக இந்த 7வது ஆண்டு உனக்கு இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் சொல்லுகின்றார். உபாகமத்தின் புத்தகம் 31வது அதிகாரத்துக்கு நேராக நீங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்வீர்கள் என்றால், 10வது வசனம் தொடங்கி, உபாகமும் 31வது அதிகாரம் 10வது வசனம் தொடங்கி 13வது வசனம் வரைக்கும் நமக்கு இப்படியாக சொல்லுகிறது. அவர்களுக்கு கட்டளையிட்டது என்னவென்றால், விடுதலையின் வருஷமாகிய ஒவ்வொரு 7ஆம் வருஷத்தின் முடிவிலே கூடார பண்டிகையில் உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்தில் இஸ்ரவேல் எல்லோரும்
அவருடைய சன்னதியில் சேர்ந்து வந்திருக்கும் பொழுது இந்த நியாயப்பிரமாணத்தை இஸ்ரவேலர் எல்லோரும் கேட்க அவர்களுக்கு முன்பாக வாசிக்க கடவாய். புருஷர்களும் ஸ்திரீகளும் பிள்ளைகளும் உன் வாசல்களில் இருக்கும் அந்நியர்களும் கேட்டு கற்றுக்கொண்டு உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து இந்த நியாயப்பிரமாண வார்த்தையின்படி எல்லாம் செய்ய கவனமாய் இருக்கும்படிக்கு அதை அறியாத அவர்கள் பிள்ளைகளும் கேட்டு நீங்கள் யோர்தானை கடந்து சுதந்தரிக்க போகிற தேசத்தில் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயப்பட கற்றுக்கொள்ளும்படிக்கும் ஜனத்தை கூட்டி அதை வாசிக்க வேண்டும் என்றான். தேவனாகிய கர்த்தருடைய காரியங்களை ஜனங்கள் எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டும், வார்த்தைகளை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகினாலே இந்த தேசத்தை இளைப்பாற செய்ய வேண்டும். இந்த தேசத்தை நீங்கள் என்றென்றைக்கும் வேறு ஒருவனுக்கு விற்றுவிட முடியாது. 7வது ஆண்டிலே அது மீண்டும் அது சொந்தக்காரனுக்கே வந்து சேர்ந்து விட வேண்டும் என்கிறதான பல காரியங்களை தேவனாகிய கர்த்தர் இந்த மக்களுக்கு அவர் கொடுக்கின்றார். அது எப்பொழுது நடக்கும் என்றால் 49 ஆண்டுகள் கழித்து 50வது வருடம் என்றதான ஒன்றை தேவன் வைத்திருந்தார். இட் இஸ் கால்ட் as the jubilee year. 50 என்பது ஜூபிலி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோவேல் என்று சொல்லி அது அழைக்கப்படுகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே அவர்கள் தேவனுடைய காரியங்களை மீண்டும் அவர்கள் ரெஸ்டிடியூட் பண்ணிவிட வேண்டும் என்பது ஆண்டவர் சொல்லுகிறார். லேவியராகமம் 25வது அதிகாரம் 8வது வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது இப்படியாக சொல்லுகிறது. அன்றியும் 7 ஓய்வு வருஷங்கள் உள்ள 7 வருஷங்களை எண்ணுவாயாக. அந்த 7 ஓய்வு வருஷங்களும் 49 வருஷமாகும். அப்பொழுதும் 7ஆம் மாதம் 10ஆம் தேதியில் எக்கால சத்தம் தொனிக்கும்படி செய்ய வேண்டும். பாவ நிவாரண நாளில் உங்கள் தேசமெங்கும் எக்கால சத்தம் தொனிக்கும்படி செய்ய வேண்டும். 10வது வசனம் சொல்லுகிறது பாருங்கள். 50ஆம் வருஷத்தை பரிசுத்தமாக்கி தேசமெங்கும் அதன் குடிகளுக்கெல்லாம் விடுதலை கூற கடவீர்கள். அது உங்களுக்கு யூபிலி வருஷம். அதிலே உங்களில் ஒவ்வொருவனும் தன் காணியாட்சிக்கும் தன் குடும்பத்திற்கும் திரும்பி போக கடவன். அந்த 50ஆம் வருஷம் உங்களுக்கு யூபிலி வருஷமாய் இருப்பதாக. ஆண்டவராகிய தேவன் இந்த அற்புதமான ஒரு கட்டளையை அவர்களுக்கு கொடுக்கிறார். யூபிலி ஆண்டை கர்த்தர் அவர்களுக்கு கொடுக்கிறார். யோவேல் என்று அது அழைக்கப்படுகிறது. என்ன செய்யப்பட வேண்டுமே என்றால் அது விடுதலையின் வருஷமாக அது அறிவிக்கப்படுகிறது. அவனவன் தன் காணியாட்சிக்கும் தன் குடும்பத்திற்கும் அவன் திரும்பி போக கடவன் என்று ஆண்டவராகிய தேவன் சொல்லுகின்றார். ஆகினாலே ஆண்டவர் தேசத்தை பரிசுத்தமாக்க விரும்புகின்றார். தேசம் இட் இஸ் ரீசெட்டிங் இட் செல்ஃப். தேசமானது மறுபடியும் தன்னை சுத்திகரித்து கொள்வதற்கு, ரீஜூவினேட் பண்ணி கொள்வதற்கு ஆண்டவர் ஒரு ஆண்டை அதற்கென்று ஒதுக்கி வைக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. ஆகினாலே இது மிக முக்கியமான ஒரு கட்டளையாய் இந்த ஜனங்கள் அவர்கள் கை கொள்ள வேண்டும். தேசத்தை, இஸ்ரவேல் தேசத்தை ஜனங்கள் என்றென்றைக்கும் வேறு ஒருவர்களுக்கு விற்றுவிட முடியாது. பெர்மனண்ட்டாக அதை செல் அவுட் பண்ண கூடாது, முடியாது என்று ஆண்டவர் தம்முடைய வார்த்தையிலே சொல்லியிருக்கின்றார். லேவியராகமம் 25ஆம் அதிகாரம் 23வது 24வது வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், தேசம் என்னுடையதாய் இருக்கிறபடியால் நீங்கள் நிலங்களை அறுதியாய் விற்க வேண்டாம். நீங்கள் பரதேசிகளும் என்னிடத்தில் புறக்குடிகளுமாய் இருக்கிறீர்கள். உங்கள் காணியாட்சியான தேசமெங்கும் நிலங்களை மீட்டு கொள்ள இடம் கொடுக்க கடவீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. தேசம் என்னுடையது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஸோ த லேண்ட் டஸ் பிலாங் டு அவர் காட். கர்த்தருக்குரியது. ஆகினாலே அந்த தேசத்தை அறுதியாய் விற்றுவிட கூடாது. நீங்கள் என்னிடத்தில் பரதேசிகளாய் தங்கியிருக்கிறீர்கள். யூ ஆர் ரெண்டிங் அவுட், யூ ஹாவ் பீன் லீஸ்ட் அவுட் மை லேண்ட். என்னுடைய தேசத்தை
குடியிருப்பதற்காக நீங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். அது என்னுடைய தேசம், அதில் விளைச்சலை உண்டு பண்ணுவதற்காக நீங்கள் என்கிட்ட இருந்து லீஸ் எடுத்திருக்கிறீங்க, இல்லாவிட்டால் என்னிடத்தில் நீங்கள் வாங்கியிருக்கிறீர்கள் என்று ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார். ஆகையினாலே அதை என்றென்றைக்கும் வேறு ஒருவனுக்கு நீ விற்றுவிட முடியாது. 50வது வருஷத்திலே அது மீண்டும் அதே கோத்திரத்திற்கு, அந்த நிலத்தின் உரிமையாளனுக்கு அது திரும்ப வந்துவிடும் என்பதை கர்த்தர் இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. இப்படி செய்ய வேண்டியதான காரியங்கள் எல்லாம் என்ன தேவனுடைய பிள்ளைகளே? ஒருவேளை ஒரு நிலத்துக்குரியவன் தரித்திரனாக இருந்திருப்பான், பணமில்லாதவனாக இருந்திருப்பான், தன்னுடைய தேவை நிமித்தம் நிலத்தை அவன் விற்றிருப்பான். ஆனால் அவனாலே மீண்டும் மீட்க முடியவில்லை என்றதான ஒரு சூழ்நிலையில் அவன் இருக்கும் பொழுது 50வது வருஷத்திலே அவருடைய தேசம் அவனுக்கு திரும்ப வந்துவிட வேண்டும். அவனுடைய நிலம் திரும்ப அவனிடத்திலே இனாமாய் இலவசமாய் மீண்டும் அவனுக்கே போய் சேர்ந்து விட வேண்டும் என்பதை ஆண்டவர் இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகினாலே என்றென்றைக்கும் இஸ்ரவேல் தேசம் தேவனாகிய கர்த்தருக்குரியது. அதை தம்முடைய ஜனத்திற்கென்று, இஸ்ரவேல் புத்திரருக்கென்று ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார் என்பதை நாம் நிச்சயமாகவே அறிந்து கொள்ள வேண்டும். எரேமியாவின் புஸ்தகத்தில் எரேமியாவின் வாழ்வில் நடந்த ஒரு சம்பவத்தை நாம் இங்கே பார்க்க போகிறோம். இதற்கு இணையாக எரேமியா தீர்க்க தரிசனம் உரைத்தபடியினாலே, தேவனுடைய வார்த்தையை அவன் சொன்னபடியினாலே அவனை சிறைச்சாலையிலே, அந்த தேசத்தின் ராஜா சிதேக்கியா அவனை சிறைச்சாலையிலே போட்டு வைக்கிறான். இடுக்கத்தின் அப்பத்தை கொடுக்கின்றான், தண்ணீர் அளந்து கொடுக்கப்படுகிறது. ஆகையினாலே அவன் சிறைச்சாலையிலே கர்த்தருடைய வார்த்தையை சொன்னது நிமித்தம் சிறை வைக்கப்படுகின்றான். அப்பொழுது ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாகிறது. என்னவென்றால் 32ஆம் அதிகாரம் 6வது வசனம் தொடங்கி நமக்கு சொல்லுகிறது. அதற்கு எரேமியா சொன்னது, கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், இதோ உன் பெரிய தகப்பனாகிய சல்லூமின் குமாரன் அனமெயேல் உன்னிடத்தில் வந்து, ஆனதோத்தில் இருக்கிற என் நிலத்தை நீ வாங்கிக்கொள், அதை கொல்லுகிறதற்கு உனக்கே மீட்கும் அதிகாரம் அடுத்தது என்று சொல்லுவான் என்று உரைத்தார். இப்பொழுது எரேமியா என்ன தீர்க்க தரிசனம் சொல்லி கொண்டிருக்கிறார் என்றால், ஜனங்கள் செய்த பாவத்தின் நிமித்தம் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை பாபிலோனுக்கு அடிமைகளாய் விற்க போகிறார். ஜனங்கள் எல்லாரும் தேசத்தை விட்டு போய்விட போகிறார்கள். இந்த தேசத்திலே யாரும் இருக்க போவதில்லை, அடிமைகளாய் கொண்டு போகப்படுவார்கள். தேசம் வெறுமையாக்கப்படும். ஏனென்றால் நீங்கள் 7வது வருஷம் தேசத்திற்கு இளைப்பாறுதல் கொடுங்கள் என்று சொன்னால் நீங்கள் இளைப்பாறுதல் கொடுக்கவில்லை. 50வது வருஷம் யூபிலி வருஷத்திலே தேசத்திற்கு இளைப்பாறுதல் கொடுங்கள் என்று சொன்னால் இளைப்பாறுதல் கொடுக்கவில்லை. நீங்கள் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் போய் கொண்டிருக்கிறீர்கள். 7வது நாள் இளைப்பாறும் ஓய்வு நாள் என்று சொன்னாலும் இளைப்பாறை ஒருவருக்கும் மனதில்லை. தொடர்ந்து வேலை செய்து கொண்டே இருக்கிறீர்கள், தேசத்தை உழுது கொண்டே இருக்கிறீர்கள், நிலத்திற்கு நீங்கள் ஓய்வு கொடுப்பதில்லை. ஆகினாலே நான் என்ன செய்ய போகிறேன், என் கட்டளைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படியாதபடியினால் நான் உங்களை அந்நிய தேசத்திற்கு விட்டுவிடப் போகிறேன் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகின்றார். அப்போ நேபுகாத்நேச்சார் வந்து உங்கள் எல்லாரையும் சிறைப்பிடித்து கொண்டு போய் விடுவான் என்று எரேமியாவின் மூலமாக கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொன்னது நிமித்தமாக இப்பொழுது எரேமியா சிறைச்சாலையில் தூக்கி போடப்பட்டிருக்கின்றான். ஆனால் அப்படி சிறைச்சாலையில் இருக்கிற ஒருவனுக்கிட்ட வந்து அவருடைய பெரிய தகப்பனுடைய மகன் வந்து சொல்லுகிறான், எனக்கு ஒரு லேண்ட் இருக்கிறது இந்த இஸ்ரவேல் தேசத்தில், அனுபவத்தில், நீ அதை வாங்கி கொள்ள வேண்டும், நீ தான் வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிலில் இருக்கிறவங்ககிட்ட போய் அவங்க அந்த பையன் கேட்குறான். அப்பொழுது எரேமியா என்ன சொல்லியிருக்க வேண்டும், எப்போ தேசமே நம்ம எல்லாம் காலி பண்ணிட்டு போயிட போகிறோம், சிறை கைதிகளாய் விற்கப்பட்டு போகிறோம், அடிமைகளாய் கொண்டு போகப்பட போகிறோம், நமக்கு என்னத்திற்கு லேண்டு என்று அவன் சொல்லியிருக்க வேண்டும். ஆனால் எரேமியா என்ன தெரியுமா பண்ணுகிறார், அதை வாங்கி அதை பத்திரம் எழுதி கையெழுத்து போட்டு அதற்கு அவர் கிரைய பத்திரத்தை உண்டு பண்ணி 11வது 10வது வசனம் சொல்லுகிறது, நான் பத்திரத்திலே கையெழுத்தையும் முத்திரையும் போட்டு சாட்சிகளை வைத்து வெள்ளியை தராசிலே நிறுத்தி
கொடுத்த பின்பு நான் சட்டத்துக்கும் வழக்கத்துக்கும் ஏற்றபடி முத்திரை போடப்பட்ட கிரிய பத்திரத்தை திறந்திருக்கிற பிரதியும் எடுத்து என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. தேவ பிள்ளைகளே, இந்த எரேமியா ஒருவேளை சிறைவாசமெல்லாம் முடித்து பாபிலோனிலே அவர்கள் பல ஆண்டுகளாய் சிறைகளாய் இருந்த பிறகு மறுபடியும் இந்த தேசத்துக்கு ஒருவேளை வரும்பொழுது எரேமியா உயிரோடு இருப்பாரா இல்லையான்னு தெரியாது. இந்த லேண்ட் வாங்குவது எதற்கு பிரயோஜனம் என்று கூட தெரியாது. ஆனால் எரேமியா இந்த செயலை செய்ததன் மூலமாக அவர் சொல்ல விரும்பினதான காரியம் என்னவென்றால், இந்த தேசம் தேவனுடையது, இஸ்ரவேல் மக்களுக்கு உரியதான ஒன்று. ஆகினாலே ஒருவேளை ஜனங்கள் எல்லாரும் சிறை கைதிகளாக இந்த தேசத்தை விட்டு வெளியே போனாலும் ஒரு நாள் வரும், தேவன் அவர்களை மீண்டும் இந்த தேசத்திற்கு கூட்டி சேர்ப்பார். இழந்தவைகளை மீண்டும் ஆண்டவர் கொடுப்பார். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்பதை சொல்லும்படியாக அவன் அந்த பத்திரத்தை எழுதி அவன் அதை வாங்கி பத்திரப்படுத்தி வைக்கிறான். ஒரு மண் பாண்டத்திலே போட்டு அதை பத்திரமாக வைக்கும்படியாக அவன் சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, 14வது வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ முத்திரை போடப்பட்ட கிரிய பத்திரமும் திறந்திருக்கிற பிரதி பத்திரமாகிய இந்த சாசனங்களை வாங்கி அவைகள் அநேக நாள் இருக்கும்படிக்கு அவைகளை ஒரு மண் பாண்டத்திலே வை. ஏனெனில் இனி இந்த தேசத்தில் வீடுகளும் நிலங்களும் திராட்சை தோட்டங்களும் கொல்லப்படும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்றான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இனி வீடுகளும் நிலங்களும் திராட்சை தோட்டங்களும் கொல்லப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு நாள் வரும், மறுபடியும் எல்லா ஜனங்களும் வாங்குவாங்க, இடங்களை வாங்குவாங்க, வீடுகளை வாங்குவாங்க, தோப்புக்களை வாங்குவார்கள், திராட்சை தோட்டங்களை வாங்குவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளே, எப்படி இது நடக்கும்? இது எப்படி ஆகும்? ஜனங்கள் எல்லாரும் நம்பிக்கை இல்லாமல் நேபுகாத்நேச்சார் பாபிலோன் தேசத்திற்கு சிறை கைதிகளாக போன பிறகு இது எப்படி நடக்க முடியும்? தேவ பிள்ளைகளே, கர்த்தர் சொன்னார், நீ தூர தேசத்திலே சிதறடிக்கப்பட்டிருந்தாலும் கர்த்தராகிய நான் உங்களை மீண்டும் இதே தேசத்திற்கு கூட்டி சேர்ப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். எரேமியா இந்த பத்திரத்தை வாங்கி முத்திரை போட்ட பிறகு தேவனாகிய கர்த்தரை நோக்கி அவன் ஜெபம் பண்ணுகின்றான். 16வது வசனம் சொல்லுகிறது, நான் கிரய பத்திரத்தை நேரியாவின் குமாரனாகிய பாரூக்கினிடத்தில் கொடுத்த பின்பு நான் கர்த்தரை நோக்கி பண்ணின விண்ணப்பமாவது என்ன ஜெபம் பண்றார் பாருங்க. 17வது வசனம், கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகாபலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை என்பதை இந்த தேவ மனிதன் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, நிச்சயமாய் இந்த நாளிலே நான் என் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் சொல்லட்டும், என் தேவனாகிய கர்த்தராலே செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. உங்கள் வாழ்விலே நீங்கள் நம்பிக்கையை இழந்திருக்கலாம், ஒருவேளை நீங்கள் எல்லாவற்றையும் இழந்து காணப்படலாம், எனக்குரியவைகள் எல்லாம் என்னை விட்டு போய்விட்டதே என்று நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லட்டும், என் தேவனாகிய கர்த்தர் உங்கள் வாழ்வை மீண்டும் செழிப்புள்ளதாய் மாற பண்ண அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், அதை இன்றைக்கே தருவேன் என்பதுதான் தேவன் நமக்கு கொடுக்கிற வாக்காய் இருக்கிறது. நம்பிக்கையோடு கூட தேவனிடத்திற்கு திரும்புங்கள். தேவனுடைய பிள்ளைகளே, மனிதர்களை நம்பி நீங்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கலாம், வஞ்சிக்கப்பட்டு போயிருக்கலாம். தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்தின் காரியங்களை நம்பி நீங்கள் எல்லாவற்றையும் இழந்து நின்று கொண்டிருக்கலாம். ஆனால் நீங்கள் தேவனை நம்பி வருகிறதான வேளையிலே என் கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய வல்லமை
உள்ளவராக இருக்கிறார். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொன்ன வாக்குத்தத்தத்தை பாருங்கள். ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தின் மூலமாக கர்த்தர் சொல்லுகிறார். 9வது அதிகாரம், ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 14வது 15வது வசனம் சொல்லுகிறது, என் ஜனமாகிய இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புவேன், அவர்கள் பாழான நகரங்களை கட்டி அவைகளில் குடியிருந்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளுடைய பழரசத்தை குடித்து தோட்டங்களை உண்டாக்கி அவைகளின் கனிகளை புசிப்பார்கள். அவர்களை அவர்கள் தேசத்திலே நாட்டுவேன். நான் அவர்களுக்கு கொடுத்த தேசத்திலிருந்து அவர்கள் இனி பிடுங்கப்படுவதில்லை என்று உன் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். என்ன அற்புதமான வாக்குத்தத்தம்! நான் மீண்டும் உங்களை தேசத்திற்கு கொண்டு வருவேன் என்று கர்த்தர் சொன்னார். தேவ பிள்ளைகளே, அதற்கு சாட்சிகளாக நம்முடைய சந்ததி காணப்பட்டு கொண்டிருக்கிறது. நம்முடைய கண்களுக்கு முன்பாகவே உலகமெங்கும் சிதறடிக்கப்பட்டிருந்ததான யூத ஜனங்கள் மீண்டும் இஸ்ரவேல் தேசத்திற்கு அவர்கள் சென்று 1948வது வருஷம் மே மாதத்திலே சுதந்திர தேசமாக அவர்கள் மாற்றப்பட்டார்கள். அவர்கள் இன்றைக்கு உலகத்தை அசைத்து கொண்டிருக்கிற ஒரு தேசமாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த நாட்களிலே சமீபத்திலே இஸ்ரவேல் செய்து கொண்டிருக்கிற காரியங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும். தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே ஹெஸ்பல்லா என்கிறதான தீவிரவாதியினுடைய 2வது தலைவனை அவர்கள் கொன்றதையும், அதுவும் அந்த லெபனானுடைய தலைநகரம் பேரூத்திலே அவர்கள் கொன்றதான காரியங்கள், இப்பொழுது ஹமாஸ் தலைவனை கொல்லப்பட்டதான காரியங்கள், என்னென்ன காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு சின்ன ஒரு குட்டி தேசம், ஆனால் எவ்வளவு வல்லமையுள்ளதாக இருக்கிறது. தெஹரானுள்ளே தலைநகர், ஈரானுடைய தலைநகருக்குள்ளே சென்று அப்படிப்பட்டதான காரியங்களை செய்வதற்கான துணிச்சலும் தைரியமும் இந்த இஸ்ரவேல் தேசத்திற்கு இருக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. கர்த்தருடைய ஜனங்கள் தேவனாலே பாதுகாக்கப்படும் பொழுது வேத வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய ஜனங்கள் பராக்கிரமானவைகளை செய்வார்கள், பராக்கிரமானவைகளை செய்வார்கள். We will do valiantly by the Lord, valiantly. தேவ ஜனமே, இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லட்டும், கர்த்தர் உன்னை பலப்படுத்துவார். நீ சோர்ந்து போய் விடாய்த்து போய் இருக்கலாம், ஆனால் சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர் உன்னோடு கூட இருக்கும்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தராலே செய்ய முடியாத பராக்கிரமான காரியம், அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. கர்த்தர் உன் குடும்பத்தை கட்டுவார், உன் வாழ்க்கையை கட்டுவார், பிரகாசமான எதிர்காலத்தை உனக்கு கொடுப்பார். உன் வாழ்வு சிறப்பாக இருக்கும் என்பதிலே ஒருபோதும் சந்தேகமே இல்லை. சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தரை நோக்கி பார்த்து நாம் ஜெபிக்கலாமா? ஜெபம் செய்வோம். பரலோக பிதாவே, நன்றி உள்ள இருதயத்தோடு கூட உம்மை துதிக்கிறோம். தேவரீர் உம்முடைய ஜனமாகிய எங்களுக்கு நீர் கொடுக்கிற உம்முடைய வாக்குகள், வார்த்தைகளை நாங்கள் கை கொண்டு நடக்கும் பொழுது எங்களுடைய வாழ்வு ஆசீர்வதிக்கப்படும் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள உதவி செய்திருந்ததற்காக உமக்கு நன்றி. இயேசுவே, ஓய்வு நாட்களை நாங்கள் அனுசரிக்க, ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் உம்மை கொண்டாட, உம்மை உயர்த்த எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கை கொண்டு நடக்கும் பொழுது எங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு, பாதுகாப்பு உண்டு, உயர்வு உண்டு என்பதை நாங்கள் உணர்ந்து நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஒருவேளை நம்பிக்கை இழந்து, ஆண்டவரே அப்பா எதிர்காலங்களை இழந்து வேதனையோடு துக்கத்தோடு கூட உடைய பிள்ளைகள் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருப்பார்கள் என்றால், இன்றைக்கு அவர்களுக்குள் ஒரு நம்பிக்கையை உண்டு பண்ணும். ஆண்டவரே, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனாகி உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை என்பதை உடைய பிள்ளைகள் உணர்ந்து கொள்ள, அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க. தேவ பிரசன்னுடைய பிள்ளைகளோடு கூட இருக்கணும் அப்பா. நீர் பாதுகாத்து கொள்ளுங்க. அதிசயமாய் கர்த்தர் நடத்தும். தேவ சித்தம் ஒன்றை நிறைவேறுவதாக. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, என்னென்ன காரியங்களுக்கு ஆய்மை நோக்கி இப்படி பிள்ளைகள் விண்ணப்பித்து கொண்டிருக்கிறார்களோ அவருடைய விண்ணப்பங்கள் எல்லாம் கேளுங்க. அவருடைய வாழ்விலே ஒரு அதிசயங்கள் நடக்கட்டும். ஏசப்பா, அற்புதங்களை செய்வீராக. நீர் அப்படியாய் செய்கிறதற்காக உமக்கு நன்றி. இந்த டிவி நிகழ்ச்சியை தொடர்ந்து ஆசீர்வதிங்க, இந்த ப்ரோக்ராமை ஆஸ்வதிங்க. ஜாயின் டிவியை தாங்குகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, மகிமைப்படுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென்.
ஷலோம் அண்ட் காட் bless யூ. தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.